வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி ஆடி அமாவாசை நெய்வேத்தியத்துக்கு நம்ம ஒரு பாயசம் தான் ரெடி பண்ண போகிறோம். ஜவ்வரிசி பால் பாயசம். இந்த ஜவ்வரிசி பால் பாயசம் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக க்ரீமியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு வானலை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. இதில் முந்திரி திராட்சை ரெண்டுத்தையுமே வறுத்துக்கலாம். முதல்ல முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை ரெண்டுமே வறுபட்டுருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதே வானலில் 3/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்து இப்போ வறுத்துக்குங்க. இது நான் நைலான் ஜவ்வரிசி, கொஞ்சம் பெரிய ஜவ்வரிசி சேர்க்குறேன். அதனால் லேசாக வறுத்து இந்த மாதிரி வேக வைக்கும்போது உங்களுக்கு நல்ல வாசமாகவும் இருக்கும். அதே சமயம் சீக்கிரம் வேகும். நீங்கள் பொடி ஜவ்வரிசி சேர்த்திங்கன்னா நீங்கள் வறுக்க வேண்டாம், அப்படியே வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதுக்கு நம்ம ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். இது கூடவே 1 டம்ளர் பால் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், கரெக்டாக வெந்திருக்குது. ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்குது. உங்களுக்கு நம்ம சேர்த்த தண்ணி பால் எல்லாமே கொஞ்சம் வற்றி கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்குது. இந்த நேரத்தில் நமக்கு இதுக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு ஜவ்வரிசி சேர்த்துருக்கோம். அதே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. உங்களுக்கு இனிப்பு சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் மூடி வச்சுப்போம். அப்போ தான் சர்க்கரை நல்லா கரெக்டாக நல்லா கரைஞ்சி வரும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ திரும்பவும் நம்ம ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இந்த பாயசத்துக்கு நீங்கள் பால் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், க்ரீமியாகவும் இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடை சேர்த்துக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் பால் சேர்த்து கலந்து அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது லேசாக ஒரு கொதி வரட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். லேசாக ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ பாருங்கள், லேசாக ஒரு கொதி வருது. இந்த நேரத்தில் கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக பச்சை கற்பூரத்தை லேசாக கையால் நசுக்கி சேர்த்துக்குங்க. இது கொஞ்சம் வாசம் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் துருவலை சேர்த்துக்குங்க. பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா க்ரீமியாக இருக்குது பாயசம். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான க்ரீமியான ஜவ்வரிசி பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஆடி அமாவாசை இல்லை எந்த உங்களுக்கு விரத நாட்களையும் ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிடலாம். ரொம்பவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.